இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. வாடிவாசல் தெரிஞ்சதுமே வந்துடுவான் பாரு. ஆவோ 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 மலைவாழ் மக்களே நாங்க எங்க மனம் போல் வாழ்ந்திட வேணுங்க வேணுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜர்னி. சென்னையில் கிராமத்து திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 150 ரூபாயும் சில்ட்ரனுக்கு வந்து 100 ரூபாயும் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து 3 பேர் வந்ததுனால 3 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சுது. குழந்தைங்களை சந்தோஷப்படுறதை விட வேறு என்னங்க வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கை இந்த வாட்டி சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த திருவிழாக்கு போனது நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுனால. இது வந்து கிராமத்து திருவிழா அப்படின்னு சொல்கிறத விட 90s திருவிழா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 90s கிட்ஸோடைய ஆக்டிவிட்டீஸு, 90s கிட்ஸோடைய மெமரிஸு எல்லாத்தையுமே வந்து கண் முன்னாடி கொண்டு வந்தாங்க. உள்ள என்ட்ரானதுமே வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்தது, பாரம்பரிய உணவுகள்லாம் கூட இருந்தது. பட் எங்களுக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணப்பழம் ஐஸ்கிரீம் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. உண்மையாலே வந்து ஒர்த்தாக இருந்ததுங்க. ரொம்ப வந்து குவாலிட்டியாக டேஸ்டாகவும் வந்தது. ஒரு ஸ்கூப் வந்து 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஸ்கூப் வந்து நானும் ஆஃப்ரிதினும் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரானா பயங்கரமாக இருந்தது. ஃபுல்லாகவே வந்து ஸ்டால்ஸ் தாங்க. எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு தெரியல. அதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம சின்ன வயசில் விளையாண்ட உண்டிகோல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பலூன் ஷூட் ரெகுலராக நம்ம எல்லா இடத்துலையும் எக்ஸிபிஷனில் பார்க்குறது தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்ச குறி தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கேம்ஸு, சின்ன கிராமிய கேம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் விளையாடணுன்னா டோக்கன் பூத்தில் டோக்கன் வாங்கிக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக காஸ்ட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு ராட்டினம் மட்டும் இங்கே இருந்தது. அந்த ராட்டினத்தை தாண்டி போனால் பேக் சைடில் வந்து தேநீர் கடை இருந்தது. அப்புறம் நிறையா ஸ்டால்ஸ்லாம் கூட இருந்தது. ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ திருவிழா பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. வாங்க நான் உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன். கருப்பு சிங்கம். மிகவும் பொறுமையாக அழகா கவனத்தை ரொம்ப அழகா வந்து தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து பெட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. புறா வச்சுருந்தாங்க, குருவி வச்சுருந்தாங்க, முயல் வச்சுருந்தாங்க, எலி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபுட் கவுண்டரே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டால்ஸ் கிட்ட வந்து லைனாக வச்சுருந்தாங்க. அதில் வந்து முக்கியம் வந்து 5 கவுண்டர் மட்டும்தான் ஃபுட்டுக்காக பயன்படுத்துகிற மாதிரி, ஃபுட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதில் ஒன்றே ஒரு கவுண்டர் மட்டும்தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். என்ன கவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்ணவி சீ ஃபுட் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அங்கே வந்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். எப்படி இருந்தது தெரியுமா? நீங்களே பாருங்க. ப்ரோ 3 ஃபிஷ் கொடுக்குறாங்க ப்ரோ. வெறும் 180 தான். சூப்பராக இருக்குது. ரைஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். உரியடி இல்லாமல் திருவிழா. ஸோ உரியடி கேமுமே இங்கே கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல் தூக்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக டோக்கன் வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் ஸ்லோ ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ரேஸ் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நெல் குத்துறதுலாம் வந்து பழைய திங்ஸ் எல்லாம் வந்து கிராமத்தில் என்னெல்லாம் பயன்படுத்துவாங்களோ, இந்த அம்மியில் வந்து மஞ்சள் அரைக்கிறது, இந்த மாதிரி செட்டப்லாம் வந்து ரெடியாக பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 90ஸோட மெமரிஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி பம்பரம் விளையாடுறது, சின்ன பிள்ளைல நான் விளையாண்ட ஞாபகம் எல்லாமே வந்தது. கோலி விளையாண்டது, திருப்பியும் நான் கோலி விளையாண்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து என் பையனுக்குமே வந்து கோலி எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் டயர் ஓட்டுறது, டயர்லாம் வந்து ஓட்டினதை மறக்கவே முடியாத ஒரு மெமரிஸுங்க. எனக்கும் டயர் ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு வச்சு வீல்லாம் ரெடி பண்ணி விளையாடுவாங்களே, அதுவுமே இங்கே விளையாண்டாங்க. இதில் ரேஸ்லாம் ஒரு கண்டக்ட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்து ஆவோ 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 மலைவாழ் மக்களே நாங்க எங்க மனம் போல் வாழ்ந்திட வேணுங்க வேணுங்க.
இப்படி தாங்க திருவிழா வந்து ரொம்ப நல்லாவே களை கட்டுச்சு. ஸோ சென்னையில் அடுத்த ஈவெண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னா, நுங்கம்பாக்கத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதோட என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நானுமே வந்து குதிரை சஃபாரிலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பாருங்கள். ஸோ அது வந்து வெயிட் தாங்க முடியலையா இல்லை டயர்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, அந்த குதிரை வந்து வண்டி வந்து கீழே அப்படியே விழுந்துருச்சு. ஸோ அது தூக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வந்து மிரள தான் செய்யுது தவிர அதை வந்து நிற்க வைக்க முடியல. நல்ல வேலை வந்து யாருக்கு எதுவுமே ஆகலை. ஸோ அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் நல்லதே செய்வோம், சிறப்பாக செய்வோம். தேங்க்யூ.